பக்த கொடிகளே, மெய்யன்பர்களே, இன்றைய தினம் சனி பெயர்ச்சி நன்னாள். நவக்கிரகங்களில் அதிக நாட்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருபவர் சனி பகவான். அந்த வகையில் இன்றைக்கு சனி பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி சனி பகவானை பற்றிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு முறை பார்வதி தேவி ஒரு பெரிய மாளிகை கட்டுகிறார்கள். அரண்மனை மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க. அப்போது அந்த மாளிகையை கட்டி முடித்து அந்த மாளிகையை கிரகப்பிரவேசம்னு சொல்லலாம், அதற்கு நாள் பார்க்கும் பொழுது அப்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதே மாதிரி இந்த நீங்கள் முதல்ல அடிக்கல் போட்ட நாளே சரியில்லை அன்றைக்கி, அதனால் இது சனி பகவானுடைய ரொம்ப தாக்கத்துக்கு உள்ளாக இருக்குது. நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு இந்த வீடு சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் சனி பகவான்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிங்கன்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாங்க. தேவர்கள்லாம் பெரிய ரிஷிகள்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போது பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வீட்டுக்காரர் கணவர் இந்த உலகத்துக்கே படியெழுக்கிற பரமன், அவருடைய மனைவி நான் கட்டின வீட்டிலேயே நவகிரகமா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சிவபெருமான் கிட்டே போய், இங்கே இதேமாரி நாளான்னைக்கு நம்ம வீடு கிரகப்பிரவேசம், நீங்கள் இப்போயே போய் சனி பகவான்கிட்ட அந்த வீட்டில் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொல்கிறாங்க. பரமசிவனுக்கு அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார். சனி பகவான் அவர் ஒரு நீதிமான், அந்த எந்த செயல் என்னென்னவோ அதை அப்படியே கரெக்டாக செய்வார். தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பார்வதி தேவி கேட்கல. உடனே சிவபெருமான் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் போய் சனி பகவான்கிட்ட பேசுகிறேன், நான் பேசிவிட்டு சனி பகவான் ஒத்துக்கிட்டாருன்னா நான் நேராக இங்கே வந்துடுறேன். அப்படி சனி பகவான் ஒத்துக்கலை, நான் அந்த வீடுக்குள்ளே வருவேன், நவகிரகத்தில் நான் இது பண்ணுவேன், அந்த வீட்டுக்கு அமைப்பு இல்லை, அந்த வீட்டை இடிச்சே ஆகணும்னு சனி பகவான் சொல்லிட்டாருன்னா நான் அங்கேருந்து ஒரு என் உடுக்கையை அடிக்கிறேன், நீயே இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிகிட்ட சொல்லிடுறார். உடனே சரின்னு பார்வதி தேவி சொல்லிடுறாங்க. சனி பகவான்கிட்ட பரமசிவன் போய், இதே மாதிரி உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்பா, ஆனால் பார்வதி ஒத்துக்க மாட்டேங்கிறா, நான் உன்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னோடனே, சிவபெருமானே கேட்டுட்டீங்க, நான் அதனால் இனிமேல் அந்த வீட்டில் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சனி பகவான் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லிவிட்டு சிவன் கிளம்பும் பொழுது சனி பகவான் கேட்குறார், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு வரம் வேணுங்கிறார். என்னன்னு சொல்லுப்பாங்கிறார். உங்களுடைய தாண்டவத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய நர்த்தனத்தை எல்லாரும் பார்த்து இது பண்ணுறாங்க, எனக்கு அதை நீங்கள் காட்சி கொடுக்கணுன்னு, இதனால் என்னப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சனி பகவானுக்கு நேராக தாண்டவம் ஆடுறார். அப்போது தாண்டவம் ஆடும் பொழுது அந்த உடுக்கையானது தானாகவே ஆட ஆரம்பிச்சிடுது. அந்த சிவன் கையில் இருக்கிற உடுக்கை அவர் நடனம் பண்ணும் பொழுது அந்த உடுக்கை சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. பார்வதி தேவி அங்கே உடுக்க சத்தம் கேட்டோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆஹா, சிவன் உடுக்க சத்தம் கேட்டுட்டா நீயே வீட்டை இடிச்சிருன்னு சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பார்வதி தேவியை அந்த வீட்டை இடிச்சிடுறாங்க. அதனால் உடனே சிவன் நேராக திருப்பி இங்கே வந்துடுறார். வீட்டுக்கு பார்த்தா பார்வதி தேவி எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. உடனே என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னொடனே, ஆமாங்க, நீங்கள் தானே உடுக்க சத்தம் கேட்டால் உடனே இடிச்சிருன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் இடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க பார்வதி. அதனால் அது சிவன் உடனே சொல்கிறார், பாரு, சனி அவன் வேலையை கரெக்டாக செஞ்சிட்டான், நான் யார் போய் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிறார். அந்த வகையில் இது ஒரு இப்போ பெரிய புராணமான கதையோ இதில் சான்றோ எந்த விஷயமும் இல்லைன்னா கூட, இது எந்த புராணத்தில் வருது, இதிகாசத்தில் வருதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இந்த கதையை எதுக்காக பொதுவாக சொல்லுவாங்க அப்படின்னா, சனி பகவான் தன்னுடைய கடமையிலேருந்து தவறவே மாட்டார். அதனால் அந்த சனி பகவானை நாம் ஆராதனை செய்யும் பொழுது நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு பாடியிருக்கார் ஞானசம்பந்தர். அதுபோல் நம்ம நல்ல மனிதர்களாக ஒழுக்கமாக நாம் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல நியாய தர்மம் அதெல்லாம் இருந்தாலே சனியோடைய தோஷங்கள் எல்லாம் விலகிடும். ஆகையினால் இன்றைக்கு எல்லோரும் நம்ம ஆலயத்தில் மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் ஆலயத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.